ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கங்க. இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெக்னன்சி டெஸ்ட் பற்றின ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கமெண்டில் கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரெக்னெண்ட்டுக்கு ட்ரை பண்ணும்போது எத்தனை நாள் வரைக்கும் மேக்ஸிமம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணும்போது அந்த கார்டு வந்து எதன் அடிப்படையில் உங்களுக்கு டபுளைன் காட்டுது அப்படின்னா, ஹெச்சிசிஜி அப்படின்ற ஹார்மோனால தான் கார்டு வந்து நமக்கு டபுளைன் காட்டி பாசிட்டிவ் அப்படின்ற ரிசல்ட்டை காட்டுது. ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்போ என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஹெச்சிசிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்மோன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். எதுனா டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது ஓவலேஷன் டைமில் மேக்ஸிமம் ட்ரை பண்ணோம் அப்படின்னா ப்ரெக்னன்சி வந்து 90% நமக்கு நல்லாவே சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு எல்லாருக்குமே இப்போ ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதில் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஓவலேஷன் டைமில் உங்கள் பீரியட்லேருந்து ஒரு 14-15 இந்த டைம் ஓவலேஷன் வந்து நடக்கும். ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு ஒரு வாரம் தள்ளி ஓவலேஷன் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் ஓவலேஷன் அப்படின்றது மேக்ஸிமம் ப்ரெக்னன்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓவலேஷன் டைமில் சேர்ந்து இருந்ததுக்கப்புறமா எக்கும் ஸ்பெர்மும் மீட் ஆகி கரு உருவாகி இருந்தால் கூட அந்த டைமில் நீங்கள் செக் பண்ணால் கூட உங்களுக்கு டபுளைன் காட்டாது. ஸோ உருவான இந்த கரு பார்த்தீங்க அப்படின்னா மெல்லமாக ஃபிலிப்பின் டியூப்லேருந்து நகர்ந்து யூட்ரஸ் வாலில் போய் பதியணும். ஸோ இதுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளசண்டாக டெவலப் ஆகி ஹெச்சிசிஜி அப்படின்ற ஹார்மோன் வந்து செக்ரெட் ஆகும். இதுக்கப்புறமா நீங்கள் செக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு 2 லைன் டபுள் லைன் பாசிட்டிவ் அப்படின்னு காட்டும். இல்லை உங்களுக்கு பீரியட் மிஸ் ஆகிறதுக்கு முன்னாடியோ இல்லை பீரியட் மிஸ் ஆகி 1-2 நாள்லேயே நீங்கள் செக் பண்ணி நெகட்டிவ் அப்படின்னு வந்துடுச்சு அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து காரணம் என்னென்னா ஹெச்சிசிஜி ஹார்மோன் இன்னும் செக்ரெட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். ரீசெண்டாக கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா, எனக்கு வந்து ரெகுலர் பீரியட்ஸ்க்கா 35 days ஆகுது, கார்டு செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் காட்டுது, திரும்ப நான் எப்போ செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இன்னும் ஒரு 5 days கழிச்சு நீங்கள் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா 40 நாள் அவங்க மார்னிங் வந்து செக் பண்ணியிருக்காங்க, டபுள் லைன் காட்டியிருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன அப்படின்னா, இந்த டபுள் லைன் அப்படின்றது ஹெச்சிசிஜி அப்படின்னு சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோனை பொறுத்து தான் அமையும். ஸோ அதனால் எவ்வளோ நாளைக்கு ரெகுலர் இல்லைனா டிலேட் பீரியட் இருக்கவங்க வெயிட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்க எத்தனை நாளைக்கு வெயிட் பண்ணலாம், எத்தனாவது நாளில் செக் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, ஓவலேஷன் அப்படின்றத ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் 28 நாளைக்கு ஒரு முறை, 30 நாளைக்கு ஒரு முறை, இல்லை 35 இந்த மாதிரி ரெகுலராக எத்தனை நாளைக்கு இடையில பீரியட் வருது அப்படின்றத அவங்களால ஈஸியாக சொல்லிட முடியும். ஸோ அதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம -14 பண்ணும்போது நமக்கு அவங்களுக்கு எப்போ வந்து ஓவலேஷன் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் ஈஸியாக தெரியும். ஸோ இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 15ஆம் நாள் வந்து ஓவலேஷன் நடக்குது அப்படின்ற போது அவங்க பீரியட்லேருந்து 15ஆம் நாள் நடக்குது அப்படின்னு வச்சுக்கும் போது அங்கிட்ட 2 வாரம் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த கரு உருவாகி பதியிறது. ஸோ பதிஞ்சதுக்கப்புறம் ப்ளசண்டாக டெவலப் ஆகிறது, ப்ளசண்டாக டெவலப் ஆகி ஹெச்சிசிஜி ஹார்மோன் செக்ரெட் ஆகுது. இப்படி எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா 2 வாரத்துக்கு அப்புறம் ஈஸியாகவே நடந்துடும். அதாவது மறு பீரியட் வர்றதுக்கு 2 டைம் இருக்கும் இல்லையா, 2 வாரம் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ளேயே நடந்துடும். ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பீரியட் மிஸ் ஆகும். பீரியட் மிஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் காட்ட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்க ஸோ ஒரு 30-32 இந்த நாளே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு டபுளைன் காட்ட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் நீங்கள் 32-33 இந்த நாட்களில் செக் பண்ணும்போது நெகட்டிவ் காட்டுனுச்சு அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணி தாராளமாக 40ஆவது நாள் வரைக்குமே செக் பண்ணலாம். அதிகபட்சமாக ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்க 40 நாள் வெயிட் பண்ணலாம். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து காட்டிடும். ஸோ மேக்ஸிமம் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்களுக்கு ரெகுலர் பீரியட் இருக்குன்னா நீங்கள் 32-33 இந்த நாட்களில் செக் பண்ணுறதை விட 35ஆவது நாளில் செக் பண்ணுங்கள். ஒருவேளை 35ல் செக் பண்ணி உங்களுக்கு வந்து நெகட்டிவ் காட்டுது அப்படின்னா நீங்கள் 40 நாள் வரையும் வெயிட் பண்ணி செக் பண்ணலாம். ஆனால் 35 நாள்லேயே பார்த்தீங்கன்னா ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு ரிசல்ட் வந்து அக்யூரேட்டாக காட்டிடும். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெக்னன்சிக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நாள் தள்ளி போகுது, நீங்கள் வந்து இப்போ டெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இந்த டெஸ்ட் பண்ணுறத பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏர்லி மார்னிங் வந்து செக் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ரிசல்ட்டோ அது அக்யூரேட்டாக காட்டிடும். ஸோ முன்னமே சொன்ன மாதிரி ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு ஓவலேஷன் அப்படின்றது சீக்கிரமாகவே நடந்துடுறனால இம்ப்ளான்டேஷன் அப்படின்ற ஒன்றும் 2 வாரங்களுக்குள்ளே நடந்துடும். ஸோ உங்களுக்கு 2 வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு பாசிட்டிவ் காட்ட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை நெகட்டிவ் 32-33 நாளில் காட்டுது அப்படின்னா 40 நாள் வரையுமே நீங்கள் வெயிட் பண்ணி செக் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்க எப்போ செக் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ மேக்ஸிமம் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஓவலேஷனே வந்து கால்குலேட் பண்ண முடியாது. கொஞ்சம் மாறி வரனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து
ஓவலேஷன் கால்குலேட் பண்ணுறதுல நிறைய குழப்பங்கள் இருக்கும். ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குன்னா ஓவலேஷன் அப்படின்னு ஒரு ஐடியாவே இல்லாமல் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் எப்படி வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ரீசெண்டாக தான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு லிங்கை நான் மேலே கொடுக்குறேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு irregular பீரியட்ஸாக இருக்குது, ஸோ ஓவலேஷன் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு ஐடியாவே இல்லை, ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எதை யூஸ் பண்ணிக்கலாம்னா உங்கள் பீரியடான 10வது நாள்லேருந்து உங்கள் பீரியட் நெக்ஸ்ட் மந்த் வரப்போகிற 10 நாளுக்கு முன்னாடி இந்த இடையில இருக்குது பார்த்திங்களா நாட்கள், இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ரெகுலர் பீரியட் இருக்க ஒரு 15லேருந்து 20-22 நாட்களுக்குள்ளேயே ஓவலேஷன் அப்படின்னு ஒன்று நடந்துடும். ஸோ நீங்கள் இந்த நாளுக்குள்ளே ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எத்தனை நாள் வரையும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் வந்து செக் பண்ணுறதே பார்த்திங்கன்னா 40வது நாளில் செக் பண்ணுங்கள். ஸோ 40 நாளில் செக் பண்ணும்போது irregular பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கும் அக்யூரேட்டாக ரிசல்ட் காட்டிடும். ஒருவேளை அப்பயும் உங்களுக்கு நெகட்டிவ் காட்டுது அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணி 50 நாட்கள் வரையும் அங்கிட்ட ஒரு 10 நாள் வெயிட் பண்ணி 50வது நாள் செக் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 60 நாட்கள் வரைக்குமே வெயிட் பண்ணலாம். 60 நாட்கள் ஆகியும் உங்களுக்கு பாசிட்டிவ் காட்டலை அப்படின்ற போது நீங்கள் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போகணும். ஹாஸ்பிட்டல் போய் என்ன ரீசனுக்காக பீரியட் வரலை, மிஸ் ஆகிடுச்சு அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கார்டு செக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 1 வாங்கி வைக்காமல் ஒரு 4-5 வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு 30வது நாள் செக் பண்ணுறீங்க, நெகட்டிவ் காட்டுது அப்படின்னா திரும்ப ஒரு 5 நாட்கள், அதிகபட்சம் 5 நாட்கள் வெயிட் பண்ணுங்கள். திரும்ப 35ல் செக் பண்ணுங்கள். ஸோ 35ல் செக் பண்ணும்போது மறுபடியும் நெகட்டிவ் காட்டுது அப்படின்னா மறுபடியும் 5 நாட்கள் வெயிட் பண்ணி 40வது நாளில் செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி 5 நாட்கள் வெயிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு 5 நாட்கள் கழிச்சு செக் பண்ணும்போது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ரிசல்ட் காட்டுறேன். ஸோ இல்லை அப்படின்னும் போது நீங்கள் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போய் என்ன ரீசன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒருவேளை கார்டு வந்து நீங்கள் செக் பண்ணுறீங்க அப்படின்னா கார்டில் ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் கவனிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா கார்டோட எக்ஸ்பைரி டேட்டை வந்து நீங்கள் கவனிக்கணும். ஸோ எக்ஸ்பைர் ஆகாமல் இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். ஸோ செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னா எதனா டேமேஜ் இருக்கா, ஸோ நம்ம வாங்கிட்டு வரும்போது டேமேஜ் பண்ணுறோமா அப்படின்றத பார்த்துக்கணும். தேர்ட் ஒன்று என்ன அப்படின்னா நீங்கள் வந்து எப்போ வேணாலும் செக் பண்ணலாம் அப்படின்றத விட ஸோ ஏர்லிங் மார்னிங் வந்து நீங்கள் செக் பண்ண ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ சீக்கிரமாக காலையில் செக் பண்ணும்போது ஏன் வந்து மேக்ஸிமம் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நைட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்ம ரெஸ்ட்டில் இருப்போம், யூரின் வந்து அடிக்கடி போயிருக்க மாட்டோம். அந்த மாதிரி செக் பண்ணும்போது ரிசல்ட் அக்யூரேட்டாக காட்ட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஏர்லிங் மார்னிங் செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ செக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ செக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே இல்லைனா ஒரு 7 மினிட்ஸ்க்குள்ளே காட்டுற ரிசல்ட் மட்டும்தான் பார்த்திங்கன்னா அக்யூரேட் ஆனது. ஸோ அதுக்குள்ளே நெகட்டிவோ இல்லை பாசிட்டிவோ இல்லை மைல்டேனோ காட்டுது அப்படின்னா நீங்கள் அதை தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு 2 லைன் டார்க்காக இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை பாசிட்டிவும் எடுத்துப்பீங்க. அதே வந்து கொஞ்சம் மைல்டாக உங்களுக்கு 5 நிமிஷத்துக்குள்ள மைல்டாக தெரியுது அப்படின்னாலும் அது பாசிட்டிவ் தான். ஏன் அப்படின்னா சம்டைம் பார்த்தீங்கன்னா இந்த HCG ஹார்மோன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும்னு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லைட் லைன் அப்படின்னு ஒரு விஷயம் காட்டுது. அதனால் நெகட்டிவ் காட்டுது அப்படின்னா ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்க 40 நாட்கள் வரையும் வெயிட் பண்ணி பாருங்கள். irregular பீரியட்ஸ் இருக்கவங்க 50 நாட்கள் வரையும் வெயிட் பண்ணி பாருங்கள். 2 பேருமே இல்லை அப்பயும் எங்களுக்கு வந்து நெகட்டிவ் காட்டுது அப்படின்னா மேக்ஸிமம் 60 நாட்கள் வெயிட் பண்ணுங்கள். 55-60 நாட்கள் வரையும் வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்கு மேலே நெகட்டிவ் காட்டுது அப்படின்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறது ரொம்ப நல்லது. ஸோ ஸ்கேனோ இல்லை ஒரு பிளட் டெஸ்ட்டோ பண்ணி எதனால் பீரியட் வரலை அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.